சிந்து பைரவி டுடே எபிசோட். பைரவி பேசிட்டு போவாங்க. அப்புறம் பார்த்தா அவங்களுடைய அத்தை கிணத்துல விழுந்திருப்பாங்க. அதை பார்த்ததுமே பைரவிக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுது. உடனே அத்தைன்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. நாங்கள் எங்கே கூப்பிட்டுமே யாருமே வர்றதா இல்லை. அப்புறமா அவங்களுடைய அத்தாங்க ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கிறதுனால பைரவியை கிணத்துல குதிச்சிடுறாங்க. குதிச்சு தன்னுடைய அத்தையோட உயிரையும் காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டர் எப்படியாச்சும் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்றாங்க. பார்த்தா தலையில் பிளட்டெல்லாம் வரும். என்னாச்சுன்னு இது மாதிரி தான் நடந்துச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெளியே வெயிட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடவுளே நீ தான் எப்படியாச்சும் காப்பாற்றணும், அதோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்துமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவலையோடு இருக்காங்க. அதுக்கப்புறமா டாக்டர் பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஸ்கேன் எல்லாமே பண்ணியிருக்கோமான்றாங்க. இங்கே பாருமா, இது மாதிரி ஆப்ரேஷன் பண்ணால் அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு கொஞ்ச நாள் சொல்லலாம். ஆப்ரேஷன் பண்ணாத விட்டால் ஒரு 3 மந்த் இல்லை 2 மந்த்து உயிரோடு இருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறீங்க? ஆமாம்மான்றாங்க. அவங்க இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பாங்க. இருக்கிற வரைக்கும் அவங்க நீங்கள் சந்தோஷமாக பார்த்துக்கணும். கொடுக்குற டேப்லெட் இதெல்லாம் கொடுத்தாவே ஓரளவுக்கு க்யூர் ஆகிடுவாங்க. ஆனால் சொல்ல முடியாது எப்போ இருப்பாங்க எப்போ போவாங்கன்ற மாதிரி டாக்டர் சொல்லவும் பைரவி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்புறம் கண் முழிச்சு உடனே அத்தைன்றாங்க. நான் எங்கே இருக்கா ஹாஸ்பிட்டல் எப்படி இருந்தா? அத்தை நீங்கள் அதில் குதிச்சிட்டீங்க, நான் தான் காப்பாற்றினன்றாங்க. ரொம்ப நன்றிமான்றாங்க. யாருக்காச்சும் ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, ஒருத்தையே கூட்டிகிட்டு வந்தியா? இல்லை தானே, யாருக்கும் பண்ணல, யாருக்கும் சொல்லாத வரைக்கும் சந்தோஷம்னா தெரிஞ்ச 2 பிள்ளைங்களும் ரொம்ப பதறி போயிருப்பாங்கன்றாங்க. சரிமா பைரவி, என் புள்ளியை விட்டு மட்டும் போயிடாது. ஆறுமுகத்துடைய கோவத்தை நான் மாத்துறேன், அவனையும் நான் மாத்துறேன் சரியா? ஆனால் அதுக்காக என்னை விட்டு போயிடாதுமா, என் பையனை விட்டு போயிடாதுன்ட்டு கையை பிடிச்சி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. கூட இருப்பில்ல, விட்டுட்டு போயிட மாட்டேன் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. பைரவிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்க அத்தை இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருப்பாங்களா, இல்லை நம்ம இங்கே விட்டு போகிறது, இல்லை அவங்க கூட இருக்கிறதா, என்ன டிசிஷன் எடுக்காதுன்னு தெரியாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பைரவியோடைய டிசிஷன் என்னன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.